அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சூடாமணி மண்டபத்துல சண்முகம் சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க. அம்மா மேல இருக்கிற கெட்ட பேரை சத்தியமா நான் தொடப்பேன்னு சொல்லி சத்தியம் பண்ணதை நினைச்சு பார்த்து கொண்டிருக்காங்க சூடாமணி. அந்த பக்கமா வந்த சண்முகம் அம்மாவை பாக்குறாங்க. அவங்க அம்மா சோர்ந்து கொண்டிருக்கிறத நினைச்சு பாக்குறாங்க. என் பையனும் மருமகளும் என்ன பத்துனே நிரூபிக்கலைன்னா அந்த முருகன் சாட்சியா சத்தியமா இந்த உடம்ப நான் பத்த வச்சுக்கிட்டு அதே இடத்துல தீ குளிச்சு செத்துறேன்னு சத்தியம் பண்ணதை நினைச்சு பாக்குறாங்க. வர்ணி வந்து பார்த்துட்டு சண்முகம் உள்ள வா அப்படின்னு கூட்டிட்டு போய் செம்பருத்தி டீ குடிக்கிறாங்க. இந்தடா குடி, இது ஒன்றும் பண்ணாது குடின்னு கொடுக்குறாங்க. சண்முகம் எதுக்காக அம்மாவை அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன்னு கேட்குறாங்க பரணி. அம்மா பண்ணின சபதம் தான் என் காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. ஒருவேளை அம்மா சொன்ன மாதிரி நம்ம நிரூபிக்கலைன்னா அம்மா கொளுத்திக்குவாளோன்னு எனக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க சண்முகம். உண்மையிலேயும் என் மேலேயும் எவ்வளவு நம்பிக்கை இருந்தா அம்மா ஊருக்கு முன்னாடி இப்படி ஒரு சபதம் பண்ணியிருக்கோங்கிறாங்க. ஆமாண்டா, அவங்க சொல்லலைனாலும் நிரூபிக்க வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்குடாங்கிறாங்க பரணி. எந்த ஊர் உங்க அம்மாவை தப்பா பேசிச்சோ, எந்த ஊருக்கு முன்னாடி உங்க அம்மா கூனி குறுகி நின்னாங்களோ அத்தனைக்கும் சேர்த்து இந்த சவுந்தரபாண்டிக்கு சரியான பதிலடி கொடுக்கணுங்கிறாங்க பரணி. ஐயோ, இந்த ஒத்துமையை பார்த்து தப்பா பேசி தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு ஊரே பார்த்து அம்மாவை கையெடுத்து கும்பிட வைக்கணும்டா நம்ம அப்படிங்கிறாங்க பரணி. ஊருக்கு முன்னாடி எங்க அம்மா நிரபராதின்னு நிரூபிச்சு தான் நான் சாவு, அதுக்கு முன்னாடி நான் சாக மாட்டேன். என்ன நீ எனக்கு கூட பக்க பலமா இருக்கிறதுனால எனக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்கு. எங்க அப்பாவை நினைச்சதான் எனக்கு கவலையா இருக்குதுங்கிறாங்க. மனக்கவலை தாங்க முடியாம ஏதோ மருந்து குடிக்கிற மாதிரி சாராயத்தை குடிச்சிட்டு வந்து நிக்கிறாரு. அவர் என்னதான் பண்றதுங்கிறாங்க. ஏதோ இந்த குடும்பத்துக்காகத்தான் நம்ம பாடுபடுறோம். ஆனா இந்த குடும்பமே நிலகுஞ்சு நிற்கும் போது இப்படி குடிச்சிட்டு வந்து நின்னா நம்ம என்னதான் பண்றதுங்கிறாங்க சண்முகம். டே, அவரை பத்தி உனக்கு தெரியாதா? அவர் தான் சின்ன குழந்தை மாதிரி ஏதோ தெரியாதனமா குடிச்சிட்டு வந்து நிக்கிறாருங்கிறாங்க பரணி. வயசானா அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறது இல்லையா? இப்படியே ஒரு தடவையும் குடிச்சு போட்டு வந்து நின்னா குடும்பம் என்னத்துக்காகிறதுங்கிறாங்க சண்முகம். இப்படியே போயிட்டு இருக்கிறாரு, நான் என்னதான் பண்ணிட்டேங்கிறாங்க. டே, அவர் நான் சொன்னா கேட்டுக்குவாரு, நான் சமாளிச்சுக்கிறேன். முதல்ல பிள்ளைகளை நீ சமாதானம் பண்ண பண்றதுனே தெரியல. ரத்னா என்னடானா நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெங்கடேஷ் வேண்டான்னு சொல்ற. யாரை சமாதானப்படுத்தி என்ன பண்றதுனே எனக்கு புரியலைங்கிறாங்க. கஷ்டமா தாண்டா இருக்கு. அத்தனை சுமையும் உன் தலைமையில தான் இறங்குது. எப்படியோ முட்டி மோதி 4 பிள்ளைங்களையும் நீ நல்லபடியா வளர்த்திருக்க. ஒரு குறையும் தெரியாம பட்னி போடாத நீ நல்லபடியா 4 பத்தி வளர்த்திருக்கேடா. அவங்க நினைச்சபடி நல்லபடியா படிக்க வச்சிருக்க. இவ்வளவு செஞ்ச உனக்கு அடுத்து வர பிரச்சனையை சமாளிக்க முடியாத என்ன சொல்லு பார்க்கலாம். சில நேரம் நினைக்கும் போது போராட்டமா தான் இருக்குது. தன்னந்தனியா இருக்கிறோமேன்னு நினைப்பேன். அடுத்தடுத்து வர பிரச்சனையை நினைச்சு அலுப்பா இருக்குதுங்கிறாங்க. டே, நீ என்ன தனியாவா இருக்க? இப்போ உங்க கூட நான் இருக்கிறனால நீ கவலைப்படாதீங்கிறாங்க பரணி. நீ எப்பவும் என் கூடயே இருப்பியான்னு கேட்குறாங்க சண்முகம். டே, நீ போன்னு சொன்னாலும் உன் நிழல் எங்கே போவோம்? உன் கூட தானே இருக்கும். எனக்கும் கோவம் வரும், உன் கூட சண்டை போடுவேன். ஆனாலும் உன்னை விட்டுட்டால என்னால் போக முடியாது சண்முகம். அதுதான் உண்மைங்கிறாங்க பரணி. தனியாக சுமந்தா தோல் தான் வலிக்கும். பகிர்ந்துக்கிட்டோன்னு வச்சுக்குவேன், மலையை கூட ஈஸியாக தூக்கிடலாம்டா. உனக்கு தோல் கொடுக்க நான் இருக்க, நீ கவலைப்படாதீங்கிறாங்க பரணி. எங்க சாமி தான் என்கிட்ட அனுப்பி வச்சிருக்கு. அம்மை போல வந்து நிற்கிறியே, நான் உனக்கு நன்றி சொல்றதா இல்லை அந்த சாமிக்கு நன்றி சொல்றதா, யாருக்கு நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியலைங்கிறாங்க. நீ யாருக்கு எந்த நன்றியும் சொல்ல வேண்டாடா. நீ எப்பவும் என் கூட இருக்கிறது உன்னோட கடமை. நான் எப்பவும் உன் கூட இருக்கிறது என்னோட உரிமை. இதுல மன்னிப்பு, நன்றி, சாரி இதெல்லாம் தேவையே இல்லை. சரியா? இப்ப மனசு லேசாகுதான்னு கேட்குறாங்க பரணி. நீ பேசுனதுக்கு அப்புறம் மனசு கொஞ்சம் லேசா இருக்குது. சரி, நீ எப்பவும் என் கூட இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதுங்கிறாங்க. நான் எப்பவும் உன் கூட இருப்பேன். சரி, இந்த அந்த டீ ஆறுது பாரு, எடுத்து குடின்னு சொல்லி டீ எடுத்து கொடுக்குறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா நான் இருக்கேன் நீ இருக்கேன்னு சந்தோஷமா டீ குடிக்கிறாங்க. முத்துப்பாண்டி நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. எசுக்கி கேட்கன்னு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. எழுந்திரிச்சு பாக்குறாங்க முத்துப்பாண்டி. ஏய், ஒரு மனசு தூங்க வேண்டாமா? எதுக்கு இப்படி கேட்கன்னு அழுதுகிட்டு இருக்கிற? என்னாச்சு உனக்குன்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, மற்றவங்க எல்லாம் தூங்க வேண்டாமா? எதுக்கு நீ மட்டும் அழுதுகிட்டு இருக்கிற? என்னாச்சு சொல்லுன்னு கேட்குறாங்க. கேட்டுக்கிட்டே இருக்கிற, நீ பாட்டுக்கு அழுதுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டோம். தலைகாணி எடுத்தேன்னு வச்சுக்கோ, அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. நானே எங்க அக்கா கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். எங்க அம்மா வேற ஊருக்கு முன்னாடி சபதம் போட்டிருக்கு. இது எல்லாம் எங்க அண்ணன் எப்படி நிறைவேற்றும்னே தெரியாம நான் நினைச்சு அழுதுகிட்டு இருக்கிறேங்கிறாங்க எஸ்கி. நீங்க எந்திரிச்சு மிரட்டினா எனக்கு அதிகமாத்தான் அழுக வருது. நான் என்ன செய்யட்டும்னு அழுகுறாங்க. நான் அழுதா உங்களுக்கு பள்ளி கத்துற மாதிரி தான் இருக்கும். ஏண்டி அழுகிறேன்? நாங்கெல்லாம் இருக்கோம்ல அப்படின்னு ஆறுதல் சொல்றதுக்கு இந்த வீட்டுல எனக்கு தான் யாருமே இல்லையேங்கிறாங்க எஸ்கி. என் கஷ்டத்தை தீர்க்க சொல்லி கூட கேட்கல. ஒன்னும் ஆகாதடி, நீ அழுகாத அப்படின்னு ஆறுதல் சொல்ல கூட யாருமே இல்லை. முழுக்க அழுது இதெல்லாம் நினைச்சு எனக்கு தொண்டை தண்ணியே வத்தி போச்சு. ஒரு வாய் தண்ணி கொடுக்க கூட எனக்கு நாதி இல்லையே இந்த வீட்டுல. தண்ணிக்கு தான் அழுதுகிட்டு இருக்கிறியா? எந்திரிச்சு தண்ணியை வந்து குடிக்கிறதுக்கு உனக்கு சோம்பேறித்தனம். இரு வர அப்படின்னு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க முத்துப்பாண்டி. இந்த தண்ணின்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இது எதுக்குன்னு கேட்குறாங்க. தண்ணி எதுக்கு கொடுப்பாங்க? குடிக்கிறதுக்கு தான். இந்த குடின்னு மிரட்டுறாங்க. வாங்கி படக்குன்னு வாங்கி குடிச்சுக்கிறாங்க. எதுக்கு தண்ணியை குடிச்சதும் மறுபடியும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. அடடா, போன போகுதுன்னு தண்ணியை கொடுத்த மறுபடியும் என்ன சோடிக்காத, என்ன சுணுக்குன்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி. என்னை ராத்திரியில கொடுமைப்படுத்தின அவ்வளவுதான் பார்த்துக்கோன்னு சொல்லி மிரட்டுறாங்க. இப்போ உங்களுக்கு என்ன வாங்குறாங்க? இங்க பாரு, மறுபடியும் அழுக ஆரம்பிச்சே, அவ்வளவுதான் பார்த்துக்கோ, பேசாம படுங்கிறாங்க. அழுக வராதா பின்ன? ஒரு துரும்பு கூட அக்கட்டை எடுத்து போடாத மனுஷன் தண்ணி எடுத்து கொடுத்தா சந்தோஷமா இருக்காதா? அந்த சந்தோஷத்தை நினைச்சுதான் அழுதேங்கிறாங்க. மனுஷியா நீ உறங்குற கூட மாட்டியா? இப்ப படுக்க போறியா இல்லையா அப்படிங்கிறாங்க. ஆமா, நீங்க பாட்டுக்கு அங்கிட்டு உறங்க, நான் பாட்டுக்கு இங்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறேங்கிறாங்க. இப்போ உறங்குறியா இல்லையா? தண்ணியை குடிச்சிட்டு கம்முன்னு படுப்பாலாம், பேசாம படுங்கிறாங்க. பேசாம எஸ்கி வந்து படுத்துக்கிறாங்க. பையமாவா அவ பாட்டுக்கு அழுதுட்டு இருக்கிறா பாருன்னு சொல்லிட்டு மட்டும் பண்ணி தூங்கிடுறாங்க. எஸ்கின்னு தூங்குறாங்க. வைகுண்டம் சூடாமணி 2 பேரும் துணிகாய் போட்டுட்டு இருக்கிறாங்க. சூரியனை பாக்குறாங்க. வைகுண்டம், இப்ப எதுக்கு சூரியனை பாக்குறீங்கன்னு கேக்குறாங்க சூடாமணி. மலைகளை வந்தா நனைஞ்சிருமல்லங்கிறாங்க. ஆமா, ஜெயிலுக்கு வைக்கிற எனக்கு மழையும் தெரியல வெயிலும் தெரியல. என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க? துணியை கொடுங்க, காயிற வரைக்கும் காயிட்டும், பேஞ்சா போயிட்டுங்கிறாங்க.
சூடாமணி, நீ அங்கேயும் நான் இங்கேயும் 2 பேரும் பிரிஞ்சு கிடக்கிற காலத்துல ரத்னா பெரிய மனுஷி ஆனதும் இவளை எப்படி கரை சேர்க்க போறணும்னு நான் எத்தனை நாள் புலம்பி எழுதிருக்கேன் தெரியுமா? பாக்கியம் கூட துணையா இருந்ததுனால ரொம்ப நல்லதா போச்சு. ஒவ்வொருத்தியா சமைஞ்சு உட்கார்ந்தது போதெல்லாம் பாக்கியம் தாய்க்கு தாயா கூடவே இருந்து எல்லாம் சமாளிச்சு வந்துட்டாங்கிறாங்க. பாக்கியம் தப்பா வாக்குப்பட்டு போயிட்டா. என்ன கிளிய வளர்த்து ஒரு பைத்தியங்கார கையில கொடுத்துட்டோம். எப்படியோ நீ இந்த வீட்டுக்கு வந்துட்டியல, விளக்கேத்தி வச்ச மாதிரி இருக்கு. விளக்கையே விளக்கி வச்ச விளக்கு மாதிரி இருக்கு. அப்போ இப்பதான் நல்லா இருக்குங்கிறாங்க. இப்பதான் வீடு வீடு மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. பாக்கியம் வேற வீட்டு பிள்ளையா இருந்தாலும் பவன் மாதிரி நம்ம வீட்டுக்கு ஒரு பிள்ளைய அனுப்பி வச்சிருக்கல்ல. பரணி எம்பிட்டு அறிவு, எம்பிட்டு நிதானம். அவ வயசுல எல்லாம் எனக்கு அந்த நிதானம் அறிவெல்லாம் எனக்கு இல்லவே இல்லை. நெசந்த கனி உட்கார்ந்த போது கூட அவ சடங்க சிறப்பா செஞ்சு முடிச்சிட்டா பரணி. என்னதான் பரணி கூட இருந்து பண்ணனாலும் பெத்த தாய்க்கு ஈடாகுமா? ஆனா எப்படியோ பெரிய நெருப்பு எல்லாம் தாண்டி வந்துட்டோம். இப்போ நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியான தூக்கம், நிம்மதியான சுவாசம். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு தைரியமே வந்திருக்குதுங்கிறாங்க வைகுண்டம். 4 பிள்ளைகளும் நிம்மதியா தூங்குறாளுங்க. இது நிரந்தரமா இருக்குமா? ஜெயிலு பரவல்னு என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு இருக்கிற சந்தோஷமே நீ இந்த வீட்டுக்கு வந்துட்ட, விளக்கேத்த வந்துட்ட. இந்த விளக்கு நிரந்தரமா எரியணும். நீ இனிமே இங்கேயே நிரந்தரமா இருப்பியான்னு கேட்கறாங்க வைகுண்டம். சரி சூடாமணி, உன் கையில என்ன இருக்குது? சண்முகம் தான் இதை நிரூபிக்கணும். என்ன பண்றான்னு தெரியலையேங்கிறாங்க வைகுண்டம். ஆமாங்க, அவன் நிரூபிப்பான்னு தான் நானும் ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு இருக்கேன். வேலை நிரூபிக்க முடியலனாலும் நீ தான் ஜெயில் தண்டனையெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்துட்டியல, உன்னை விட்டுற மாட்டாங்களான்னு கேட்கறாங்க. ஒருவேளை சவுந்தரபாண்டி தான் இந்த கொலையை பண்ணான்னு நிரூபிக்க முடியாட்டியும் நீ தான் இத்தனை வருஷமா ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்துட்டியல, இனிமே விட்டுற மாட்டாங்களான்னு கேட்கறாங்க வைகுண்டம். அப்ப நான் கொலகாரிங்கிற பட்டத்தோடவே சாகணும்னு தான் நீங்களும் முடிவு பண்ணிட்டீங்களான்னு கேட்கறாங்க. ஐயோ அப்படியெல்லாம் இல்லம்மா, ஒருவேளை நிரூபிக்க முடியாட்டி என்ன நடக்கும்னு தான் நான் கேட்கறேங்கிறாங்க வைகுண்டம். கொலகாரியா கொலகாரி இல்லையாங்கிறத சட்டம் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி ஊருக்கு முன்னாடி நான் பத்தினிங்கிறத நான் நிரூபிக்க வேண்டாமா? எனக்கு இருக்கிற கெட்ட பேர் போனா தான் நான் விடுதலையாகி வந்தாலும் எனக்குன்னு ஊருக்குள்ள ஒரு மரியாதை இருக்கும். அப்பதான் என் பிள்ளைங்க கூனி குறுக்காம இந்த ஊருக்குள்ள கம்பீரமா நடமாட முடியும். பெரிய பெரிய சபதமெல்லாம் போட்டிருக்கிறியே, அதை நினைச்சா தான் என் மனசே கலங்குதுங்கிறாங்க. சும்மா ஒன்றும் போடலைங்க, சத்தியமா இதையெல்லாம் நான் செய்வேங்கிறாங்க சூடாமணி. சூடாமணி பத்தினிங்கிறது நிரூபணமாகணும். இல்லைன்னா சூடாமணி மானத்துக்காக உசிரியே கொடுத்தாங்கிற ஒரு பேர் வாங்கணுங்கிறாங்க சூடாமணி. என்னத்த மறுபடியும் மறுபடியும் அதையவே சொல்றியாங்கிறாங்க. ஆமாங்க, ஒரு பொம்பளை பேர் கட்டு வாழ்றது எவ்வளவு பெரிய அசிங்கம்ங்கிறது உங்களுக்கு தெரியாதுங்க. அதையெல்லாம் என்னால தாங்க முடியாது. சத்தியமா நிரூபிக்க முடியலன்னா நான் பேச்சு மாற மாட்டேன். கோயிலுக்கு முன்னாடி தீ குளிச்சு செத்து போயிடுவேன்னு சொல்றாங்க சூடாமணி. ஐயோ, அதை விட அத்த வேற ஏதாவது பேசலாங்கிறாங்க வைகுண்டம். பேச்சை மாத்தினா என் முடிவு மாறிடும்னு நினைச்சிங்களா? நான் செத்தாதான் என்னை நம்புவாங்கன்னா அதுக்கு நான் தயாரா இருக்கேன்னு சொல்றாங்க சூடாமணி. நான் எரியும் போது என் பேர்ல இருக்கிற கெட்ட பேர் சேர்ந்து எரிஞ்சிடுமில்ல, என் பிள்ளைங்களுக்கு எப்பவும் அசிங்கம் இருக்காதுங்கிறாங்க. அங்க வர்றாங்க. அம்மா நீங்க பேசுனது எல்லாம் நாங்களும் கேட்டுட்டோம். அண்ணன் எப்பவும் உங்களை விட்டு கொடுக்காது எல்லாம் இருக்கோம்லாம் வாமான்னு ஆறுதல் சொல்லி கூட்டிட்டு போறாங்க ரத்னா. சண்முகம் பஞ்சாயத்து ஆபீஸ்ல பிரசிடென்ட் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கதான் ரத்னா, பரணி, வைகுண்டம் 3 பேர் வந்து நிக்கிறாங்க. இவங்களை பார்த்துட்டு சண்முகம் வெளியில ஓடி வராங்க. என்னாச்சு பரணி, ஏன் இங்க வந்தீங்கன்னு கேக்குறாங்க. ரத்னா உங்ககிட்ட பேசணுவாங்கிறாங்க. ஏன் வீட்லயே பேசிருக்கலாமே, இங்க எதுக்கு வந்துடுறீங்கன்னு கேக்குறாங்க. சண்முகம் அம்மா திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்குது, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு என்னால எந்த ஒரு கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்குதுன்னு அழுதுகிட்டே இருக்குது. இம்பட்டு காலத்துக்கு அப்புறம் அம்மாவை பார்த்தது நம்ம பழி கொடுக்குறோம். அம்மாவுக்கு தெரியாம தான் இங்க வந்தோம். அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதனோட அருமையே தெரிஞ்சது. எங்க கண்ணு முன்னாடியே அம்மா எரிஞ்சு சாம்பல் ஆகிறத எங்களை பார்க்க சொல்றியன்னு கேக்குறாங்க ரத்னா. ரத்னா ஏன் இப்படி பேசிட்டு இருக்கிற, என்னாச்சு உங்களுக்குன்னு கேக்குறாங்க சண்முகம். அத்தை ரொம்ப சீரியஸா இருக்காங்க. அத்தை சொன்ன மாதிரி இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே அந்த ஆளோட முகத்தறியை கிழிக்கணும். அப்படி ஒரு வேளை அவங்கள பத்தி நிரூபிக்கலைன்னா ஒரு வேளை பத்து வச்சுக்குவாங்களோன்னு எனக்கே படபடன்னு இருக்குதுடாங்கிறாங்க பரணி. சண்முகம், சூடாமணி போனதாவே இருந்திருந்தா அப்படியே நான் காலத்தை கடத்திருப்பேன். நீங்க என்னடானா பொசுக்குன்னு அவளை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்திட்டேன். இப்ப திரும்பவும் அவ போயிட்டான்னா நானும் அவ கூடவே போயிடுவேன்னா என்னால தாங்க முடியாதுங்கிறாங்க வைகுண்டம். அப்ப நான் மட்டும் சும்மா இருக்கேன்னு நினைச்சியா? நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கிறேங்கிறாங்க. யோசிக்கிறேன், கொஞ்சம் சீக்கிரமா நல்ல முடிவை எடுப்பாங்கிறாங்க. எப்படியாவது அந்த கொலகார பாவி சவுந்தரபாண்டியை ஜெயிலுக்கு அனுப்பு. இன்னொரு தடவை சூடாமணியை பிரிஞ்சிருக்கேன், என்னால முடியாது. என் பிள்ளையா பாக்கல, கொலசாமியா பாக்குறேன், எப்படியாவது ஏதாவது ஒண்ணு பண்ணுன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு அழுகுறாங்க வைகுண்டம். அப்பா என்ன பேசிட்டு இருக்கிற? அவ உன் பொண்டாட்டி மட்டும் இல்ல, எங்களை பெத்த அம்மா. அவளை நாங்க அவ்வளவு சீக்கிரம் பறிகொடுத்துருவோமா? ஊர் உலகத்துக்கே தெரியும்பா. எப்படியாவது உங்க அம்மா பேர்ல இருக்கிற அவ சொல்ல நீக்கிருப்பா, எனக்கு அது போதும். என்னாச்சு ஆளுக்கு வந்து இப்படி கண்ணை கசக்கிட்டு நிக்கிறீங்கிறாங்க. எல்லாரும் புலம்பல் வச்சுட்டு தான் இருக்காங்க. இதுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும்டாங்கிறாங்க பரணி. சரி நான் பாத்துக்கிறேன், எல்லாரும் இப்ப முதல்ல வீட்டுக்கு போங்கன்னு சொல்றாங்க. பரணி, வைகுண்டம், ரத்னா 3 பேர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சூடாமணியை காணான்னு தேடிட்டு இருக்கிறாங்க. அச்சோ என்னாச்சுன்னு தெரியலையே. அன்னைக்காட்ட வெளியில எங்கேயாவது போய் பசி மயக்கத்துல கிறங்கி கீழே விழுந்து கிடந்தாலே அந்த மாதிரி எங்கேயாவது மயங்கி விழுந்திருக்குவாளா அப்படிங்கிறாங்க வைகுண்டம். சண்முகமா வந்துட்டாங்க. அம்மா எங்க போச்சுன்னு கேக்குறாங்க. நாங்க பாதி ஊர் தேடிட்டோம், அம்மாவே இங்கேயுமே காணுங்கிறாங்க. என்ன சொல்றீங்க? ஒருவேளை பஸ் ஸ்டாண்ட் போயிருக்குமா, மறுபடியும் ஜெயிலுக்கு போலான்னு போயிடுச்சா அப்படின்னு கேக்குறாங்க. என்னன்னு தெரியலையே. சரி உன் வண்டியவே 2 பேரும் சேர்ந்து போய் தேடலாங்கிறாங்க. நானும் சைக்கிள் எடுத்துட்டு வரேங்கிறாங்க வைகுண்டம். மாமா தேட தானே போறோம், நாங்க 2 பேருமே போய் பார்த்துட்டு வரோம், நீங்க இருங்கன்னு சொல்றாங்க பரணி. சண்முகம், பரணி 2 பேரும் அலறி அடிச்சுக்கிட்டு சூடாமணியை தேட போறாங்க. சூடாமணி எங்க இருக்காங்கன்னு நாளை பார்க்கலாம்.